Hi students, welcome back to our channel Toppers Education. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 12th standard accountancy public examக்கான ஆன்சர் கீ அதுதான் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஏ சீரிஸ்க்கு உண்டான விடைக்குறிப்புகளை வந்து பார்த்தலாம். இதில் வந்து கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அண்ட் 1 மார்க் எவ்வளோ கரெக்டாக எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ல ரிப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து கெமிஸ்ட்ரி வந்து ஆன்சர் கீ போட்டிருக்கேன். உங்களோட கெமிஸ்ட்ரி எழுதக்கூடிய நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஏ சீரிஸ்க்கான ஆன்சர் கீ. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, புதிய கூட்டாளி கொண்டு வந்த நற்பெயர். செகண்ட் வந்து ஆப்ஷன் ஏ, ஆண்டுக்கு 6%, 6% பெர் ஆனம். அடுத்து வந்து மூன்றாவதுக்கு வந்து ஆப்ஷன் சி 40,000. நான்காவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் வந்து ஆப்ஷன் பி 2:1. ஃபிஃப்த்து வந்து ஆப்ஷன் ஏ 1,91,500 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து வந்து ஆறாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, அலுவலக பயன்பாட்டிற்காக வங்கியில் இருந்து எடுத்த ரொக்கம் அப்படிங்கிறது தான். ஏழாவதுக்கு ஆப்ஷன் சி, தேர்ட் ஆப்ஷன். எய்த் வந்து ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ அது பார்த்துட்டோம். நைன்த் வந்து ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 10th வந்து ஆப்ஷன் டி. 11th ஆப்ஷன் பி, அது பொறுத்துக்கு டைப்பில் இருக்குது, செகண்ட் ஆப்ஷன். 12th வந்து ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அழைக்கப்பட்ட தொகை. 13க்கு வந்து ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 14th வந்து ஆப்ஷன் டி, பெயரளவு கணக்கு. 15th வந்து ஆப்ஷன் டி முதல், ஃபோர்த் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ முதல் அப்படிங்கிறது தான் அதுக்கு உண்டான சரியான விடை. அடுத்து வந்து 16க்கு வந்து செகண்ட் ஆப்ஷன். 17 வந்து தேர்ட் ஆப்ஷன். 18க்கு வந்து ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 19th வந்து ஆப்ஷன் பி, நிர்ணயிக்கப்பட்ட அடக்க விலையில். 20வது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் பி 50,000 அப்படிங்கிறது சரியான விடை. மறக்காம இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.